என் நேசர் மேகங்களோடே தூதர்கள் சூழ வானத்தின் நடுவில் வந்தென்னை அழைத்து செல்வாரே. தூதர்கள் சூழ வானத்தின் நடுவில் வந்தென்னை அழைத்து செல்வாரே. பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன். 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 மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன். மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன். எக்காலம் துணித்திடும் வேளை என் நேசர் மேகங்களோடே. எக்காலம் துணித்திடும் வேளை என் நேசர் மேகங்களோடே. தூதர்கள் சூழ வானத்தின் நடுவில் வந்தென்னை அழைத்து செல்வாரே. தூதர்கள் சூழ வானத்தின் நடுவில் வந்தென்னை அழைத்து செல்வாரே. பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன். பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன். மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன். மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன். எக்காலம் துணித்திடும் வேளை என் நேசர் மேகங்களோடே. எக்காலம் துணித்திடும் வேளை என் நேசர் மேகங்களோடே. தவித்திடும் உலகம் ஒரு நாள் தப்பி செல்வேன் நான் விரைவாய். தவித்திடும் உலகம் ஒரு நாள் தப்பி செல்வேன் நான் விரைவாய். வானத்தில் பறந்து கர்த்தரை சேரும், வானத்தில் பறந்து கர்த்தரை சேரும் அந்த நாள் இன்ப நாள் பாக்கிய நாள். அந்த நாள் இன்ப நாள் பாக்கிய நாள். பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன். பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன். மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன். மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன். எக்காலம் துணித்திடும் வேளை என் நேசர் மேகங்களோடே. எக்காலம் துணித்திடும் வேளை என் நேசர் மேகங்களோடே. கல்லறைகள் திறந்திடும் அந்நாள் கர்த்தருக்குள் மரித்தவர் உயிர்ப்பார். கல்லறைகள் திறந்திடும் அந்நாள் கர்த்தருக்குள் மரித்தவர் உயிர்ப்பார். கர்த்தரின் சித்தம் செய்து முடித்தோம்
கர்த்தரின் சித்தம் செய்து முடித்தோர் ஆனந்தம் பாடியே மகிழ்வார், ஆனந்தம் பாடியே இறைவார். பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன். பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன். மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன். மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன். எக்காலம் துணித்திடும் வேளை என் நேசர் மேகங்களோடே. எக்காலம் துணித்திடும் வேளை என் நேசர் மேகங்களோடே. பரலோக வாசல்கள் திறக்கும், கர்த்தரின் ஜனம் அதில் நுழையும். பரலோக வாசல்கள் திறக்கும், கர்த்தரின் ஜனம் அதில் நுழையும். தூதர்கள் கூட்டம் பாடி துதிக்க, தூதர்கள் கூட்டம் பாடி துதிக்க, வெண்ணுடை தரித்தே மகிழ்வேன், வெண்ணுடை தரிப்பேன் மகிழ்வேன். பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன். பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன். மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன். மத்திய வானில் வந்து நிற்கும் சரணடைவேன். எக்காலம் துணித்திடும் வேளை என் நேசர் மேகங்களோடே. எக்காலம் துணித்திடும் வேளை என் நேசர் மேகங்களோடே. மணவாளன் திருமண வீட்டில் மணவாட்டியாக நான் கழிப்பேன். மணவாளன் திருமண வீட்டில் மணவாட்டியாக நான் கழிப்பேன். முத்திரை மோதிரம் சத்திய பத்திரம், முத்திரை மோதிரம் சத்திய பத்திரம் பெறுவேன், நித்தியம் நிலைப்பேன், பெறுவேன் நித்தியம் நிலைப்பேன். பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன். ஆமென். பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன். மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன். மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம். எக்காலம் தூதர்கள் சூழ வானத்தின் நடுவில் வந்தென்னை அழைத்து செல்வாரே. தூதர்கள் சூழ வானத்தின் நடுவில் வந்தென்னை அழைத்து செல்வாரே. பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன். பறந்திடுவேன், நான் பறந்திடும். பிரைஸ் காட். அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன். மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன்.
மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன். எக்காலம் தொனித்திடும் வேளை என் நேசர் மேகங்களோடே. எக்காலம் தொனித்திடும் வேளை என் நேசர் மேகங்களோடே. அல்லேலூயா. கர்த்தர் வருவது நமக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் நல்ல அதில் கர்த்தருடைய வருகை சமயத்தில் என்னென்னலாம் நடக்கும் என்பதை பற்றி ஒரு பாடல் வரிகளில் நம்ம மனசில் வச்சுக்கிட்டா அது மறக்கவே மறக்காது. கர்த்தருடைய வருகை சமயத்தில் முதல்ல கல்லறைகள் திறக்கும், உலகமெல்லாம் தவிக்கும். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய ஜனம் பறக்கும். அதான் விசேஷம். உலகம் தவிக்கும், நம்ம எல்லாம் பறப்போம். வானத்தில் பறந்து கர்த்தரை சேரும் அந்த நாள் இன்ப நாள், பாக்கிய நாள். கடைசி அந்த சரணம் பாருங்க. மணவாளன் திருமண வீட்டில் மணவாட்டியாக நான் கழிப்பேன். முத்திரை மோதிரம் சத்திய பத்திரம். கல்யாணமானோடனே ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி கர்த்தர் அங்கே உள்ளே போன உடனே ஒரு சத்திய பத்திரம் கொடுத்துருவார். சத்திய பத்திரம் கொடுத்த உடனே நீங்கள் கர்த்தர்கிட்ட மாட்டிட்டீங்களா, கர்த்தர் உங்ககிட்ட மாட்டிட்டாரான்னு அப்புறம் தான் தெரியும். கல்யாணத்தில் அந்த மோதிரம் போட்டாச்சுன்னா முடிஞ்சது கதை. ஒன்று கணவன் மாட்டிக்கொள்வான் அல்லது மனைவி மாட்டிக்கொள்வாள். சத்திய பத்திரம் கர்த்தர் கொடுத்தாச்சுன்னா நிரந்தரமாக நீங்கள் கர்த்தருடைய மனவாட்டியாய் மாறிவிடுகிறீர்கள். இப்போ நம்ம கர்த்தருடைய மனவாட்டியாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். எது வேணாலும் மாறலாம். பத்திரம் வாங்கிட்டா மாறுமா? மாறாது. இந்த கடைசி சரணத்தை நம்ம சேர்ந்து ஒரு தடவை பாட போகிறோம். இந்த பாட்டு நான் இப்போ புதுசுன்னு சொல்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் எல்லாம் சேர்ந்து பாடிடுறீங்க. இந்த நல்ல 36 வருஷம் நல்லா ஊழியத்தில் வர்ற கிறிஸ்தவர்கிட்ட இருக்க பிரச்சனை இதுதான். ஆரம்பித்தா அது இப்படி தான் இருக்கும்னு சொல்லி அவங்களே பாடி முடிச்சுருவாங்க. முதல்ல கவனித்து கேட்டுட்டு அப்புறம் பாடணும். ஒரு முறை நான் எழுதின ஒரு பழைய பாடல், இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில்னு ஒரு பாட்டு இருக்குது. அது கேத்தலிக் சபையிலெல்லாம் கூட பாடுவாங்க அந்த நாட்களில். நான் அந்த பாடல் எழுதி ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் 80களில் எழுதின ஒரு பாட்டு. ஒரு கிராமத்துக்கு போயிருக்கிறேன். அந்த கிராமத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் அது. அங்கே போயிருக்கிறேன். அங்கே ஒரு ஹிந்து கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் இருக்கிறவங்க தான் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஊரில் நல்லது கெட்டது எதுக்கும் அங்கே இருக்கிற பேண்டு தான் மியூசிக் வாசிக்கும். பேண்டுனா எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த கோயிலில் அந்த ஊரில் அந்த கோயிலை வச்சு தான் அந்த ஊரே. அங்கே வந்து தாயமங்கலம் அப்படின்னு பேர் அந்த ஊருக்கு. பிரதருக்கு தெரியும். அங்கே அந்த ஊரில் நாங்கள் ஒரு சுவிசேஷ கூட்டம் வைக்கிறோம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போல்லாம் அந்த மாதிரி மத துவேஷங்கள் அதிகமாக இல்லை. அப்போ சொன்னாங்க, எங்கள் ஊரில் நல்லது கெட்டதுக்கெல்லாம் நாங்கள் தான் வந்து வாசிக்கிறது. அதனால் உங்கள் டீம் இந்த மாதிரி மியூசிக்கெல்லாம் வேண்டாம், நாங்களே வந்து வாசிக்கிறோன்னு நாதஸ்வரத்தை தூக்கிட்டு வந்துட்டான். நாதஸ்வரம், மேளம், மிருதங்கம், என்ன செய்வது? அவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சரின்னு விட்டால் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு வந்து நாங்கள் பாடுறோம் அப்படின்னு பாடி வாசித்தாங்க. அது இந்த இயேசுவின் நாமத்தினால் பாட்டு. நான் உட்கார்ந்துருக்கும்போது கேட்குறேன், இந்த பாட்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, அது வந்து பார்த்த மாதிரி இருக்குது, எங்கேயோ இந்த பாட்டு கேட்டிருக்கமே நினச்சேன். அப்புறம் தான் தெரிந்தது அது நான் எழுதின பாட்டு, நான் மியூசிக் பண்ண பாட்டு. ஏன்னா அவங்க பாடின முறை அப்படி. இது மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களில் எனக்கு நடந்திருக்கிறது. காரணம் என்னென்னா, கவனித்து பார்க்க மாட்டாங்க, கவனித்து பாட மாட்டாங்க. அப்புறம் அவங்களா ஒரு டியூன் போட்டு புதுசு புதுசாக பாடிடுவாங்க. நான் உங்களுக்கு இதை மாத்திரம் மெல்ல உங்களுக்கு இது ரிதம் இல்லாமல் முதல்ல பாடிடுறேன், அப்புறம் நம்ம சேர்ந்து பாடும். மணவாளன் திருமண வீட்டில் அப்படி கொண்டு போனேன்னு, மணவாட்டியாக நான் கழிப்பேன். மணவாளன் திருமண வீட்டில் மணவாட்டியாக நான் கழிப்பேன். முத்திரை மோதிரம் சத்திய பத்திரம், முத்திரை மோதிரம் சத்திய பத்திரம் பெறுவேன், நித்தியம் நிலைப்பேன். பெறுவேன், நித்தியம் நிலைப்பேன். எக்காலம் தொனித்திடும் வேளை என் நேசர் மேகங்களோடே. தூதர்கள் சூழ வானத்தின் நடுவில் வந்தென்னை அழைத்து செல்வாரே. தூதர்கள் சூழ
வானத்தின் நடுவில் வந்தென்னை அழைத்து செல்வாரே. பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், அழைக்கும் குரல் கேட்டு பறந்திடுவேன். மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன். மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னவர் பாதம் சரணடைவேன். அட்யூன் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டீங்களா? பாடிடுவோமா? ஓகே. மணவாளின் திருமண வீட்டில் மணவாட்டியாக நான் கழிப்பேன். முத்திரை மோதிரம் சத்திய பத்திரம் பெறுவேன், நித்தியம் நிலைப்பேனங்க. மணவாளன் திருமண வீட்டில் மணவாட்டி